நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்டுங்க. இந்த டைம்லேருந்து புது OMRக்கு சொல்லியிருப்பாங்க. குரூப் 1 எக்ஸாம்லேருந்து புது OMRக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. பழைய OMRக்குலாம் இங்கே ஏபிசிடி இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து ஏபிசிடி எதுவுமே கிடையாது, ஈஸியாக இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து எப்பவும் போல் நீங்கள் 1 to 20 கொஷின் இருக்குது. எப்பவும் போல் ஷேட் பண்ணுறதெல்லாம் ஷேட் பண்ணிடுவீங்க. என்ன பென் யூஸ் பண்ணணும், பிளாக் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கீழே வந்து நீங்கள் வந்து 200 கொஷின் விடையளித்துள்ளீர்களான்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்ஆர்னு 200 கொஷின் நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஸில் கொடுங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு 1 or 2 கொஷின்ஸ் ஆட் பண்ணலைன்னா நோ கொடுக்கணும் ஓகேங்களா. அதுலேயே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டுருக்கிறீங்க, அந்த கருமை நிறத்தில் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எத்தனை கொஷின் நீங்கள் ஓவராலாக நீங்கள் வேல்யூ பண்ணி இங்கே போட வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்து லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும், அது வச்சுருவாங்க ஓகேங்களா. இங்கே வந்து நீங்கள் பின்னால் பேக் சைடில் இருக்கிறது படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே சைன் போட சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இங்கே கையெழுத்து போடணும். முன்ன இதெல்லாம் பேர், நேமு, உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களோட OMRக்குள்ளேயே அப்ளை பண்ணி தான் வரும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. நேம்லேருந்து சப்ஜெக்ட்டு, சென்டரோட நம்பர்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக அதுலேயே அப்ளை பண்ணி தான் வரும் ஓகேங்களா. அது எந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கே புக்லெட் நம்பர் மட்டும் கரெக்டாக பொறுமையாக போடுங்க ஓகேங்களா. இங்கே புக்லெட் முன்ன கூட ஏபிசிடி நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த டைம் எந்த ஒரு ஏபிசிடி கிடையாது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. இந்த புக்லெட் நம்பர் மட்டும் எழுதும்போது பொறுமையாக நீட்டாக கவனமாக இங்கே கவனம் செலுத்தி எழுதுங்க ஓகேங்களா. இங்கே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே வந்து சிக்னேச்சர் போகிற இடத்துல போட்டிங்களா, இங்கே லெஃப்ட் இம்ப்ரெஷன் வைக்கிற இடத்துல வச்சுட்டிங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே இல்லைங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணால் புக்லெட் நம்பர் மட்டும்தான் கரெக்டாக போகணும். மித்தபடி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது, எந்த ஒரு மிஸ்டேக்கு இந்த டைம்லேருந்து வராது ஓகேங்களா. இது வந்து இந்த டைம் குரூப் 1 நடக்குமே சண்டேலேருந்து, குரூப் 1லேருந்து இந்த OMRக்கு கொடுத்துட்டாங்க. இது ஈஸியாக இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லைங்க. எப்பவும் போல் 200 கொஷின் போடுவீங்க, லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், சிக்னேச்சர் போடுவீங்க. அதுக்கப்புறம் 200 கொஷின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே ஏதோ நீங்கள் ஷேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எத்தனை கொஷின் ஷேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி போனோம். அது கூட உங்களுக்கு ரவுண்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இங்கே நேமே இதெல்லாம் ஆல்ரெடி அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. OMRக்கு ஆட் பண்ணும்போது எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்கள். இப்படி டிக் பண்ணக்கூடாது, இப்படி இன்டூ போடக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் வந்து டாட் 1 பாயிண்ட் ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சு இது பண்ணக்கூடாது, ஃபுல்லு ஆட் பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி ஆட் பண்ணிக்கிறாங்க, இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இவ்வளோதாங்க இதோட OMRக்கு ஒன்று ரொம்ப கஷ்டம் இல்லை. முன்ன கூட ரொம்ப கஷ்டமாக ஏபிசிடி எல்லாம் டேலி பண்ணி போடும்போது நிறைய கேண்டிடேட் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த டைம் ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் அஃபிஷியல் OMRக்கு இந்த டைம் குரூப் 1லேருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க ஓகேங்களா. ஏதோ டவுட் இருந்தால் மறக்காமல் வீடியோவில் கேளுங்க, நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா.